ஒரு கால் வருது. அவர் தான் வந்து நமது முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் ஏராளமான திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து மணிரத்னத்தை அப்ரோச் பண்ணி, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு 1970ல ஷமி கபூர் நடிச்சது. அந்த படத்துடைய பேர் வந்து பக்லா கஹின் கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த பக்லா கஹின் காங்கிற படத்தை வந்து நீங்க ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. ஸோ மணிரத்னம் சார் வந்து யாரை வச்சோன்னா இது மாதிரி கமல் சாரை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே கமல் சாரை வச்சு பண்ணிடலான்னு சொல்லி போய் அந்த கதையை வந்து எப்படி ரீமேக் பண்ணலாம்னு சொல்லி பேசும்போது கமல் சாருக்கு ஒரு விருப்பம் இல்லை. அது இல்லை, இந்த வேற ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் சரி ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் கமல் சார் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பரிசு, ரொம்ப ரொமான்டிக்கான, அதாவது என்னன்னா ஒரு காதல் இளவரசன் கமலஹாசன்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் இருந்ததுனால வந்து ஒரு நல்ல லவ் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து இது வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சரி ஓகே. காட்ஃபாதர்ங்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றினே ஒரு இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஏன் தமிழில் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப தான் நாயகன் படம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த டைமில் இந்த அக்னி நட்சத்திரம் எடுத்த அந்த ஃபைட் சீன் வந்து அப்படியே இருக்கு. அந்த ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க, அது அப்படியே பாதியிலே நிற்கிது. அதுக்கப்புறம் நாயகன் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு நாயகன் கதை தயாராகுது. கதை தயாரானோன்னா கிட்ட ஷூட்டிங் போகிறாங்க. போனால் இப்போ அந்த நாயகன் படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஓப்பனிங்கில் ஒரு தூத்துக்குடியில் ஒரு ஹார்பர் பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்.